என்ன மலரு, பிள்ளைங்களுக்கு காஃபி டீ எல்லாம் கொடுத்துட்டியா? கொடுத்தாச்சு. என்ன பேச்சு துவாரணையே சரியில்லை. பின்ன என்ன, உங்க மூத்த பையன் இருக்கானே, அவன் மூஞ்சி முகரைய பார்த்தாலே நமக்கு கோவமா வருது. என்னாச்சு மலரு, மறுபடியும் எதுவும் பேசினானா? மறுபடியும் எதுவும் பேசல, ஆனா அவன் அப்படி இருக்கதே எனக்கு கோவம் வருது. இவனை இப்படியே விட்டா நமக்கு சரி வராது. சரி மலரு, அதுக்கு இப்போ என்ன பண்ண சொல்லுங்க? அவனுக்கு ஒரு விஷயம் நம்ம சொல்லி புரிய வைக்க தான் முடியும். சின்ன பையன் கிடையாது. ஆமாம், சின்ன பையனாக இருந்திருந்தா இந்நேரத்துக்கு ஏதாவது பண்ணியிருக்கலாம். அவனை எப்படி இந்த விஷயத்த சொல்லி புரிய வைக்கிறது எனக்கும் தெரியல. ஆனால் என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்குது. நீங்கள் அதுக்கு சரின்னு சொன்னீங்கன்னா அதுக்குள்ளே என்ன பிளான் பண்ணிட்ட? ஒன்றும் இல்லை, நம்ம கதிருக்கும் பேசாமல் ஒரு பொண்ணை பார்த்துருவோமா? எது, கல்யாணம் பண்ணி வைக்கிறதா? இந்த பிரச்சனைக்கு கல்யாணம் ஒரு சொல்யூஷன் அப்படின்னு நினைக்கிறியோ? ஆமாம், வேற என்ன சொல்யூஷன் கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? அதான் காவியாவை பார்க்க வந்த மாப்பிள்ள சரி கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு போயாச்சுலாம். இனிமே காவிய கல்யாணம் முடிகிற வரைக்கும் அவன் இப்படி இருப்பான். அதுக்கப்புறமா அவன் மறந்துடுவான். அதுக்குன்ட்டு நம்ம பிள்ளைக்கு அவசரமாக ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறது பெரிய முட்டாள்தனம். எப்படி முட்டாள்தனம் ஆகும்? என்னைக்கா இருந்தாலும் அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க தான் போகிறோம். அதுக்கு இப்போவே நம்ம பொண்ணை பார்க்க ஆரம்பிச்சிருவோம். பொண்ணை பார்க்க ஆரம்பிச்சாச்சுன்னா பிரச்சனை இல்லைல்ல. காவியாவே எப்படி இந்த ஊருக்குள்ளே கெட்டி கொடுக்கல, வெளியூரில் தான் கெட்டி கொடுக்க போகிறாங்க. அவனுக்கு நம்ம ஊர்லேயும் பார்ப்போம், இல்லை வெளியூர்லேயும் நல்ல பொண்ணு இருந்தால் பார்ப்போம். ஆனால் ஒன்று மட்டும் நான் சொல்லிங்க, என் அண்ணன் பிள்ளைங்களுக்கு யாருக்குமே என் பசங்களை நான் கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன். அதில் எனக்கும் தான் விருப்பம் இல்லை. ஆனால் அவசரம்னு இப்போ பொண்ணு பார்க்கணுமான்னு யோசிக்கிறேன். அவசரமாலாம் பார்க்காண்டாங்க, நம்ம மெதுவாக பார்த்து ஆரம்பிப்போம். என்ன ஒரு 6 மாதத்துலேயோ 7 மாதத்துலேயோ ஒரு நல்ல பொண்ணு கிடைக்காம போயிடும். நம்ம பையனுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு பொண்ணு கிடைக்கும். சரி பார்க்குறதையோ பாரு, நல்ல ஒத்த மகளாக இருக்க பொண்ணா பாரு. ஏங்க, எல்லாம் காரணமாக தான். சரி அப்போ இங்கே நம்ம புரோக்கர்கிட்ட சொல்லுவோம். அவங்க தெரிஞ்ச நல்ல பிள்ளைங்க இருக்காங்கன்னா ஃபோட்டோவை கொண்டு வர சொல்லுவோம். சரி, நம்ம கதிர்கிட்ட இதை பற்றி பேச வேண்டாமா? எதுக்கு பேசணும்? நம்ம எது சொன்னாலும் அவன் தலையை ஆட்டி தான் ஆகணும். அம்மா அப்பா அப்படின்ற முறையில் நம்ம எது சொன்னாலும் அவன் கேட்டு தான் ஆகணும். எதிர்த்து பேசிட்டு எங்கே போயிருப்பான்? திருப்பி நம்ம வீட்டுக்கு தான் வரணும். அதுவும் சரிதான். ஆனால் இது 2 பிள்ளைங்களோட வாழ்க்கை பிரச்சனை. அவனுக்கு பாட்டுக்கு விருப்பம் இல்லாமல் ஒரு பிள்ளையை பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சு மாதிரி அது டிவோர்ஸ் அப்படி இப்படின்னு போய் நின்றுடக்கூடாது. வாயை கழுவுங்க. உங்களை கல்யாணம் பண்ணும்போது எனக்கு தான் உங்களை பிடிக்கல. என்ன 3 பிள்ளைங்களை பெற்றுட்டு இத்தனை வருஷமாக உங்கள் கூட குப்பை கொட்டிட்டு இருக்கோம்ல? அட கடவுளே. ஏம்மா, என்ன பிடிக்காம தான் கல்யாணம் பண்ணியா? ஆமாம், எங்கள் அம்மா அப்பா சொன்னதை நான் கேட்டேன். எனக்கெல்லாம் சுத்தமாக கல்யாணத்திலே விருப்பம் இல்லை. அந்த டைமில் கல்யாணம் பண்ணிக்கவும் விருப்பம் இல்லை. காலேஜ் படிப்பை பாதியில் நிற்கும் போது தானே உங்கள் வீட்டிலேருந்து எனக்கு பொண்ணு கேட்டு வந்தாவ. அப்போவே எனக்கு காஃபியில் விஷத்தை போட்டு தந்துடலாமான்னு தான் இருந்துச்சு. எங்கள் அப்பா விஷத்தை குடிச்சு செத்துருவேன் அப்படின்ட்டு மிரட்டினாரு. அதனால தான் கல்யாணம் பண்ணேன். அடப்பாவி, குடும்பமே சாந்தி என்ன ஏமாத்திருக்கு. ஏன், நல்லா நகை நட்டு சொத்து சொகோன்னு எல்லாம் கிடச்சதில்ல? நல்லா டவுரி எல்லாம் வாங்கி தானே கல்யாணம் பண்ணீங்க? சரி அது இப்போ இங்கே பேசியதுக்கு. ஆனாலும் மலரு, உனக்கு என்ன பிடிக்கவே இல்லையா? முழுசா பிடிக்கலன்னுலாம் சொல்ல முடியாது. கல்யாணத்துக்கு அப்புறம் நான் எது சொன்னாலும் சரின்னு தலையாட்டுவீங்களா? நமக்கு ஒரு ஆடு சிக்கிருச்சுன்னு நானும் அப்படியே இருந்துட்டேன். அப்புறம் போக பிடிச்சிச்சு. சரியா போச்சு. அந்த மாதிரி நம்ம சொல்லதை கேட்டுட்டு நம்ம பையனும் கல்யாணம் பண்ணுவான். போக அவனுக்கும் அந்த பிள்ளையை பிடிக்க ஆரம்பிச்சிரும். அதனால் பிரச்சனை இல்லை. சரி ஏதோ ஒன்று. இது ஒரு பிரச்சனையில் போய் முடியாமல் இருந்தால் அவ்வளோத்துக்கும் சந்தோஷம். அதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டேன். உங்களுக்கு எதுக்கு? நீங்கள் பேசாமல் இருக்க. ஒரு அப்பாவா உங்களோட கடமை என்னவோ அதை மட்டும் பண்ணுங்க. சரிம்மா தாயே, இப்போவும் நான் தலையாட்டிட்டு தான் இருக்கேன். அதையே பண்ணுங்க, நான் பார்த்துக்கிட்டேன். அவன்கிட்ட எப்படி பொறுமையாக பேசினா நான் சொல்லதுக்கு அவன் தலையாட்டுவான்னு எனக்கு தெரியும். என்னை விட யாரும் அவனை புரிஞ்சு வச்சுக்க முடியாது. அதெல்லாம் ஈஸியாக நான் அவனை கவுத்துருவேன். அது ஒன்னால் மட்டும்தான் முடியும். ஆனாலும் இத்தனை வருஷமாக இந்த உண்மையை என்கிட்ட மறைச்சிட்டு இருந்திருக்கியே. ஐயோ, இந்த காவியாக்கு கல்யாணம் நிச்சயம் ஆனதும் ஆச்சு. அண்ணன் இப்படியே இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வாலு, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நான் எங்க அண்ணனை பார்க்க வந்தேன். நீ இங்க என்ன பண்ற? ஒட்டு கேட்கலாம் தானே வந்த? இது ஒட்டு கேட்கறதா? நானா? உன் கேவலமான வேலையே அதுதானே. சேச்சே, நான்லாம் ஒட்டு கேட்கவே வரல. சும்மாதான் கதிரண்ணாவை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். உன்னை நான் நம்பவே மாட்டேன். ஒழுங்கு மரியாதை ரூம் விட்டு வெளியே போயிரு. எதுக்கு போகணும்? இந்த ரூம்ல எனக்கு ஃபுல் ரைட்ஸ் இருக்கு. நான் இங்கே தான் இருப்பேன். ஐயோ, இந்த பாலை வச்சுட்டு எதுவும் பேச முடியாதே. என்ன அண்ணா, நான் வந்தது கூட பார்க்காம அப்படியே இருக்கீங்க? சுஜி, எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும். நீ அப்புறமா வரியா? அண்ணே, என்னாச்சு? கொஞ்ச நேரம் நான் தூங்கணும் சுஜி. தயவு செஞ்சு வெளியே போ. இதை நான் சொல்லும் போதே போயிருக்கலாம். நீங்க ரெஸ்ட் எடுங்க, நான் போறேன். கதிர் அண்ணாக்கு என்னாச்சு? இதை நான் சொல்லும் போதே பண்ணிருக்கலாம்ல. இவர்கிட்ட பேச முடியுமா இல்லையான்னு பார்ப்போம். அண்ணா
சொல்லு சக்தி. அண்ணா என்னாச்சு உங்களுக்கு? நானும் காலையிலேருந்து பார்த்துட்டே இருக்கேன், ஃபீல் பண்ணி இந்த பெட்ரூம்குள்ளே இருக்கீங்க, வெளியவே வரமா? ஒன்றும் இல்லைடா, காவியா கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு தானே? சேச்சே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவளுக்கு அந்த பையனை பிடிச்சிருக்கு, அதனால சரின்னு சொன்னா. இதுக்கு நான் எதுக்கு ஃபீல் பண்ணணும்? அப்போது காவியாவை நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ணல? கண்டிப்பாக இல்லை. எனக்கு அவளை கல்யாணம் பண்ணணும்னு விருப்பம் இருந்துச்சு, அதை நான் அவகிட்ட போய் சொன்னேன். அவளுக்கு அவளோட வீட்டு பிரச்சனை, அதனால இந்த ஊர்லேயே எங்கேயாவது கல்யாணம் பண்ணி போனால் எப்பவும் அவள் வீட்டுக்கு வரலான்னு அவள் ஃபீல் பண்ணா. அதே மாமா நினச்சி நானும் கொஞ்சம் ஃபீல் பண்ணேன். ஏன்னா வீட்டுக்கு மூத்த பொண்ணு, அவள் தூரமாக கல்யாணம் பண்ணி போனால் அவங்களும் கொஞ்சம் ஃபீல் பண்ணிப்பாங்களா, அதனால தான் அவகிட்ட போய் கேட்டேன். கொஞ்சம் பரிதாபமாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோயேன். மற்றபடி டீப் லவ் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அண்ணே போய் சொல்லாதீங்க, நீங்கள் பேசுகிறதுலே எனக்கு தெரியாது உங்களுக்கு காவியாவை எவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு. இது காவியா அண்ணிய கதிர் அண்ணா லவ் பண்ணாங்களா? இது என்ன புது கதையா இருக்கு? சக்தி, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. மாமா அத்தையும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, காவியாவுக்கு கல்யாணம் ஆகலை அப்படி இப்படின்னு நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால தான் நான் போயிட்டு அவகிட்ட பேசினேன். அவளும் சரின்னு சொன்னா. அதுக்கப்புறமா அந்த பையன்கிட்ட பேசினா. ஒருவேளை அந்த பையனை அவளுக்கு பிடிச்சிருக்கலாம், அதனால என்கிட்ட பேசிட்டு திருப்பி வந்து அவளுக்கு அந்த கல்யாணத்தில் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்கா. மற்றபடி நாங்கள் என்ன வருஷக்கணக்காக லவ் பண்ணிட்டா இருந்தோம்? அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீ தேவையில்லாமல் எதுவும் மனசில் போட்டு நினச்சி குழப்பிக்காத. அண்ணா அது வந்து நீ ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு, அதனால தான் நான் வந்து கேட்டேன். நான்லாம் எதுவும் ஃபீல் பண்ணல, நீ இதை பற்றி நினச்சி நீ டென்ஷன் எடுத்துக்காத. சரிண்ணா. அப்புறம் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்னண்ணா சொல்லுங்க. உனக்கு சத்யா மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு எனக்கு தெரியும். நீங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கிறது, நீ அவளை பார்க்கறது பழகிறது எல்லாம் வச்சு தான் நான் கண்டுபிடிச்சேன். நீ என்கிட்ட சொல்லலைனாலும் எனக்கு அது புரியும். அண்ணா அது சும்மா தான், முறை பொண்ணு அப்படின்ற இதில் நான் சும்மா கிண்டல் பண்ணுவேன், மற்றபடி. அப்படியா? காவியாவும் சௌமியாவும் உன்னை விட பெரியவங்க. சத்யா, நித்யா மாதிரி திவ்யா 3 பேர் இருக்காங்க. நீ யாருக்கிட்டையும் இப்படி பிஹேவ் பண்ணி நான் பார்த்ததில்ல. இல்லை நான் சும்மா விளையாட்டுக்கு தான். விளையாட்டுக்காக இருந்தால் நல்லது சக்தி. இல்லை இந்த விஷயம் சீரியஸாக போச்சுன்னா நாளைக்கு நீயும் வருத்தப்படுற மாதிரி ஆகிடும். புரியல. இப்போ உனக்கு எதுவுமே புரியாது, ஆனால் போக போக எல்லாமே புரிஞ்சுக்கிடுவேன். அண்ணா நீங்கள் என்கிட்ட ஏதாச்சும் மறைக்கிறீங்களா? இல்லை சக்தி, இதுக்கு மேலே என்கிட்ட எதுவும் கேட்காத. எதுனாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்க, அவ்வளோதான். நாளைக்கு இதுவே ஒரு பெரிய ஹார்ட் பிரேக் ஆகிடக்கூடாது. சரி, நான் இனிமேல் அப்படி நடந்துக்க மாட்டேன். சரி, எனக்கு கொஞ்சம் தலைவலியாக இருக்குது, நான் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கேன். சரிண்ணா. ஐயோ சக்தி என்ன வராங்க. எதுக்கு அண்ணா இப்படி சொன்னாங்க? என்னவா இருக்கும்? எந்த காரணமும் இல்லாமல் அப்படி சொல்ல மாட்டாங்க. அண்ணா என்கிட்ட எப்போவுமே சத்யாக்கிட்ட அப்படி பேசாத பழகாண்டேன்னு சொன்னது கிடையாது. எனக்கு சத்யாவை பிடிக்கும்னு அண்ணாக்கு தெரியும். இப்போ எதுக்கு அப்படி பேசணும்? நேற்று நடந்த பிரச்சனைக்கு அப்புறமா தான் அண்ணா இப்படி பேசுகிறாங்க. அப்போது எனக்கு தெரியாமல் அங்கே ஏதோ நடந்திருக்கு. யார்கிட்ட கேட்கலாம்? பேசாமல் சௌமியாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்கலாம் என்ன நடந்துச்சுன்னு. வேண்டாம், ஃபோன் பண்ணி கேட்டால் அவள் எதுவும் சொல்ல மாட்டா, டைரெக்டாக போயிடுவோம், அதான் நல்லது. நல்லு, எனக்கு இன்னைக்கு தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் இன்னைக்கு நிம்மதியாக உறங்க போகிறேன். எனக்கும் தாங்க, இப்படி நிம்மதியாக உறங்கிறதுக்கு எத்தனை வருஷமா நான் காத்திருக்கேன் தெரியுமா? மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கு. நம்ம பிள்ளைக்கு நல்ல ஒரு இடம் அமைச்சிருக்கு. பார்த்தீங்களா அத்தை? ஆமாம்மா, நம்ம இவ்வளோ நாள் காத்திருந்தது வீணாக போகலை. நம்ம பொண்ணுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடச்சிருக்கு, ஒரு நல்ல குடும்பம் கிடச்சிருக்கு. சே, பாவம் அக்கா எவ்வளோ ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் அம்மா அப்பா பாட்டி எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அவள் மனசில் என்ன இருக்குன்னு கூட யாருக்குமே தெரியல. அக்காக்காச்சும் வாயை திறந்து பேசினா, ஆனால் அவளும் அப்படியே இருக்கா. அம்மா, அப்ப அக்கா சீக்கிரமே நம்ம வீட்டை விட்டு கல்யாணம் பண்ணி வேற வீட்டுக்கு போயிடுவாங்களா? என்னம்மா மகராசி, உங்க அக்காவை வாங்கூடே இங்கே வச்சுக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கியோ? பாட்டி, நான் கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. ஆமா மக்களே, அக்கா கல்யாணம் ஆயிட்டானா வேற வீட்டுக்கு தானே போகணும். அப்போ அக்கா வந்து ஒன்னே போயிடுவாங்களா, இல்ல நிறைய நாள் கழிச்சு போவாங்களா? எம்மாடி, பெரிய மனசுக்கு எவ்வளவு சந்தேகம். பாட்டி சொல்லுங்க. எம்மாடி, உடனே நாளைக்கே எல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாவ. அதுக்கு இன்னும் நாள் இருக்கு. கொஞ்ச நாள் உங்க அக்கா இங்கதான் இருக்கும், கவலைப்படாத. இப்பா அக்கா கல்யாணத்துக்கு எனக்கு சிவப்பு கலர்ல பாவாடை சட்டை வேணும். சரிம்மா ராசாத்தி, அக்கா கல்யாணத்துக்கு உனக்கு நிறைய ட்ரெஸ் எடுத்து தரேன், சரியா? உனக்கு என்ன கலரில் வேணுமோ எடுத்து தரேன். ஏப்பா, எனக்கு இவ ஒருத்தி சின்ன பிள்ளை கேட்டுட்டு இருக்குது. இவ்வளவு இடையில வந்து என்னம்மா, அப்ப எங்களுக்குலாம் ஒன்றும் ட்ரெஸ் கிடையாதோ? எல்லாருக்கும் ட்ரெஸ் உண்டிட்டு இப்பதானே இன்னைக்கு தானே கல்யாண பேச்சே எடுத்திருக்கோம். இன்னும் எவ்வளவு நாள் இருக்கு, அப்புறம் பார்த்துக்கிடலாம். என்ன மாடி காவியா, ஏன் இப்படி இருக்க? ஒன்றும் இல்லை பாட்டி, நீங்களாம் பேசிட்டு இருக்கீங்க, அதை அப்படியே கேட்டுட்டே இருக்கேன். இம்மா, உனக்கு எதுவும் சொல்லணுமா? இல்லை பாட்டி, ஒன்றும் இல்லை. அப்புறம் ஏமாக்கலே மூஞ்சி ஒரு மாதிரி வாடி போனாலும் இருக்கு. எதுவும் இல்லைம்மா, நான் நல்லா தான் இருக்கேன். நீங்கள் எல்லாரும் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்க, அதை தான் நான் பார்த்து ரசிச்சுருக்கேன். இந்த வீட்டில் நம்ம எல்லாரும் டெய்லி கொஞ்ச நேரம் இப்படி இருந்து பேசுவோம். ஆனால் எப்போவுமே நம்ம ஏதாவது ஒரு வருத்தம், ஏதாவது ஒரு கஷ்டம், இதை பற்றி தான் பேசி ஃபீல் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஆனால் இன்றைக்கி பாருங்கள், இருக்கிற எல்லா கவலையும் மறந்துட்டு நம்ம எவ்வளோ சந்தோஷமாக இருக்கோம். நீங்கள் அப்பா பாட்டி உங்கள் முகத்துல எல்லாம் இவ்வளோ சந்தோஷத்தை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. இன்றைக்கி நீங்கள் சிரிச்சுட்டே சந்தோஷமாக இருக்கும்போது எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது. என்னால் நீங்கள் எல்லாரும் இப்படி சிரிச்சுட்டே இருக்கிறத நினச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.
காவியா, நீ கல்யாணம் பண்ணி போறேன்னு நினைச்சு சந்தோஷம் ஒரு பக்கம் இருந்தாலும் நீ சீக்கிரமே நம்ம வீட்டை விட்டு இன்னொரு வீட்டுக்கு போறேன்னு நினைச்சு அப்பாக்கும் அம்மாக்கும் பாட்டிக்கும் வருத்தமும் இருக்கு. ஆமாம்மா, இந்த வீட்டிலேருந்து ஒன்று அனுப்பி வைக்கணும்னு அந்த எண்ணமெல்லாம் எங்களுக்கு இல்லை. ஆனால் எல்லாமே நடக்க வேண்டிய நேரம்னு ஒன்று இருக்குல்ல, அந்தந்த நேரத்தில் அது நடக்கணும். உனக்கு ஒரு நல்லது நடத்தி பார்க்கணும். நான் அம்மா அப்பா நாங்களாம் எப்போவுமே உன் கூட இருக்க மாட்டோம். நாங்கள் யாருமே இல்லாத டைமில் உனக்குன்னு ஒரு துணை வேணும்ல, அதனால தான். பாட்டி, நீங்கள் எப்போவுமே என் கூட தான் இருப்பீங்க. நான் உங்களையெல்லாம் விட்டு எங்கேயுமே போக மாட்டேன். நான் அம்மா அப்பா பாட்டி இல்லைனாலும் நீங்கள் 5 பேரும் எப்பவும் ஒற்றுமையாக சந்தோஷமாக இருக்கணும், சரியா? என்னம்மா, எங்கேயாச்சும் டூர் போக போகிறீங்களா? இதான் ஒருத்தி பைத்தியக்காரி. அங்கே இருக்க சின்ன பிள்ளைக்கே தெரியும் அவங்க என்ன மீன் பண்ணி பேசிட்டு இருக்காங்கன்னு. லூஸ் மாதிரி கேட்கறத பாரு. ஏய் லூசு சத்யா, அவங்க எவ்வளவு இமோஷனலாக பேசிட்டு இருக்காங்க. நீ பார்த்தா கிறுக்கி மாதிரி பேசிட்டு இருக்க. என்ன, அவங்க 3 பேரும் எங்கேயோ போகிறத பற்றி பேசிட்டு இருந்தாங்க, அதனால தானே கேட்டேன். இதான் ஒருத்தி லூசு. அம்மா அப்பா பாட்டி எல்லாரும் ஹாப்பியாக இருக்கிறது நினச்சி அக்கா ரொம்ப சந்தோஷமாக இருக்கா. இனிமேல் நம்ம எவ்வளோ தான் பேசினாலும் என்ன தான் அக்கா கிட்ட போய் மனசை மாற்ற சொன்னாலும் அவள் கேட்க மாட்டா. அவளுக்கு என்ன பிடிக்கலையோ அதை தான் அவள் பண்ண போகிறா, அம்மா அப்பா பாட்டிக்காக. உண்மைதான், நம்ம யாருமே இப்படி இருந்து இவ்வளோ சந்தோஷமாக பேசினது கிடையாது தான். அம்மா அப்பா பாட்டி இவங்கெல்லாம் சிரிச்சுட்டே இருக்கிறது பார்க்க நல்லா தான் இருக்குது. ஆனால் அதுக்காக அவள் லைஃபையே தியாகம் பண்ண போகிறா. அவளுக்கு பிடிக்காத ஒரு லைஃபு எப்படி வாழ போகிறான்னு தெரியல. அக்கா ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், எல்லாமே ப்ராக்டிக்கலாக யோசிக்குவா. எப்படி ஒரு முடிவெடுத்தான்னு எனக்கு தெரியல. பாவம், எப்படியாவது இந்த கல்யாணம் மட்டும் நின்றுடுச்சுன்னா அம்மா அப்பாலாம் கொஞ்ச நாள் ஃபீல் பண்ணுவாங்க. ஆனால் அக்காவோட லைஃபு தப்பிச்சிரும். அக்கா அப்புறம் லைஃப் லாங் ஹாப்பியாக இருப்பா. நல்ல லைஃப் அவளுக்கு கிடைக்கும். அம்மா, இன்னைக்கு நல்ல நிலா வெளிச்சமா நிறைய ஸ்டார்லாம் இருக்குல்ல? ஆமா குட்டிமா, இன்னைக்கு நிறைய ஸ்டார்ஸ் எல்லாம் இருக்கு. ஆமா, என் 5 குட்டி நட்சத்திரங்களை பார்க்கறதுக்கு இவ்வளோ நட்சத்திரம் வந்திருக்கு பாரு. ஆனால் நல்லு, என்னதான் சொல்லி மேலே இருக்கிற நட்சத்திரத்தை விட கீழே இருக்கிற இந்த குட்டி 5 நட்சத்திரம் தான் ரொம்ப அழகா இருக்கு. ஏமா மாமா, உங்க பிள்ளைங்களை புகழதுக்கு உங்களுக்கு 100 வாய் விட்டா நாள் பூரா பேசிட்டு இருப்பீங்க. அத்தை, இன்னைக்கு கரண்ட் வந்த மாதிரி தெரியல. இருக்கிற மண்ணெண்ணெய் விளக்கு எல்லாத்தையும் ஏற்றி வச்சிருக்கோம். எல்லாமே அணையறதுக்கு முன்னாடி நான் சாப்பாடு போட்டு எடுத்துட்டு வரேன். இதுல இருந்து எல்லாரும் சாப்பிட்டுருவோம். அம்மா, நீங்களே எல்லாருக்கும் ஊட்டி விடுவீங்களா? என்ன மக்களே, எப்பவுமே இப்படி கேட்க மாட்டேன். இன்னைக்கு உங்க கையாலே சாப்பிடணும் போல இருக்கு. நீங்களே எல்லாருக்கும் உருட்டி கையில வச்சு கொடுங்களேன். அட, இது கூட நல்ல ஐடியாவாக தான் இருக்கு. நல்லு, போ, சட்டியில் இருக்க மொத்த சோறையும் ஒரு பாத்திரத்தில் போட்டு அழகா விருவி எடுத்துட்டு வா. எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு உருண்டை. சரி சரி, நான் எல்லாருக்கும் ஊட்டி விடுவேன். எனக்கு யாரும் ஊட்டி தருவாங்க? அதுக்கு தான் நான் இருக்கேன்ல மருமகளை, நான் பண்ணி தரேன். சும்மா தான் கேட்டேன். அட போம்மா, சாப்பாடு எடுத்துட்டு வா. கரண்ட் வர மாதிரி தெரியல. மண்ணெண்ணெய் விளக்கு எல்லாமே அணைஞ்சிரும். மேரி மண்ணெண்ணெய் இல்லை, நாளைக்கு ரேஷனில் போய் வாங்கினா தான் உண்டு. சரிப்பா, நான் சாப்பாடு எடுத்துட்டு வரேன்.